ஐயா டீ எடுத்துக்கங்க ஐயா. இஞ்சி போட்டியா டீல? அதெல்லாம் நிறைய போட்டிருக்கேன். தம்பி டீ எடுத்துக்கங்க தம்பி. ஐயா எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? ஆமா. எங்க ஈஸ்வரி, அப்பா எங்க நீ மறந்துட்டியோன்னு பார்த்தேன். அது எப்படிங்க? உட்காரு. பாப்பா எங்க என்ன இப்படி மெலிஞ்சு போயிட்டீங்க? இந்த செல்வி எங்க எனக்கு சாப்பாடு கொடுக்குறா? என்னன்னு கேளு. ஆ? ஏன் செல்வி, அவருக்கு சாப்பாடே சரியா கொடுக்கலையா இப்படி மெலிஞ்சு போயிருக்காரு? அட பாட்டி, நல்லா தானே இருக்காரு தாத்தா. ம், ஏன் தாத்தா செல்வி ஆண்டியை மாட்டி விடுறீங்க? அதெல்லாம் செல்வி நல்லாதான் சாப்பாடு கொடுக்குறா. உன்னை பார்க்காத சோகத்துல தான் உடம்பு இப்படி இழைச்சிருச்சு. அப்படி சொல்லுங்க. ஆமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க இல்லாதான் குறை. இருக்காதா பின்ன? என்ன, ரெண்டு பேரும் இன்னும் சமாதானம் ஆகலையா? டாடி, ஹே பாக்கியாக்கா. செல்வி அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இந்த வாரம் சொல்லிட்டு போயிட்டு இவ்வளவு நாள் கழிச்சு வர்ற? இல்லடி, போன இடத்துல விசேஷம் செல்வி, என்ன பண்றது சொல்லு? அப்பா நல்லா இருக்கீங்கல்ல? உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தானே இருக்கேன். பார்த்தீல்ல, கல்லு மாதிரி இருக்கேன் பாரு. என்ன ஈஸ்வரி? ம், செல்வியக்கா, ஒரு காஃபி ஒன்று போட்டு தரீங்களா? பயங்கர தலைவலியா இருக்கு. ஆமா செல்வி, அவன் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தான். எல்லாரும் ஒரே வண்டியில வந்தீங்க? போனப்ப 2 வண்டியில போனோம். ஒரு வண்டியில 6 பேர் எப்படி வருவாங்கன்னு யோசிக்காம ஒரு வண்டி எடுத்துட்டு வந்தாச்சு. என்ன பண்றது? இன்னொரு வண்டி ஏற்பாடு பண்ணலான்னு தான் யோசிச்சோம். அதுக்கு வேற செலவாகுமேன்னு கஷ்டப்பட்டு ஒரே வண்டியில 6 பேர் வந்தோம். ஈஸ்வரி, நான் ஏற்கனவே செல்லின்ட்ட கேட்டேன். நீ பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு வந்துட்டிய, அவங்கெல்லாம் எப்படி வருவாங்கன்னு. சரி சரி எல்லாரும் உட்காருங்க, நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். சாரி பாட்டி. நீ என்கிட்ட ஒண்ணு பேச வேண்டாம். இல்ல பாட்டி, நான் திடீர்னு கிளம்பிட்டேன். ஸோ அதான் எதுவும் நான் யோசிக்க முடியல. டேய், நீ என்னைக்கிட மற்றவங்கள பற்றி யோசிச்சிருக்க? நீ எப்பவுமே உன்னை பற்றி மட்டும்தானே யோசிப்ப. அப்பா. அப்பா, இன்னைக்கு பேப்பரா? மா, நான் மேல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரி நீயா? பாட்டி, நீ ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். உனக்கு யார நானு? உனக்கு எல்லா விஷயத்திலயும் நான் சப்போர்ட்டா தான் இருந்திருக்கேன். பிடிக்காத கல்யாணத்தை உனக்கு பிடிச்சதுன்னு பண்ணி வச்சோம்ல. எங்களுக்கு நீ செய்யற விஷயமாடா இது? மா விடுங்கம்மா, அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அது செய்யட்டும். நீங்க ஏன் தேவையில்லாம உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? அதுவும் சரிதான்.
பாட்டி விடுங்க பாட்டி, அதை அங்க விட்ட சண்டையை இங்க வந்து கன்டினியூ பண்ணுமா என்ன? விடுங்க அவனை. அப்பா, நான் இங்க வந்த உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு தான் நினைச்சேன். ஆனா பேச ஒரு மாதிரியா இருந்துச்சுப்பா, அதான் பேசல. அப்பா, என்ன தப்பா நினைக்காதீங்கப்பா. பாக்யா, ம். பயங்கரமா தலை வலிக்குது. காஃபி ரெடியான்னு பாரு. ஆ சரியா? ஏய் சரியா, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். ஏற்கனவே செல்லின்னு சொல்லிட்டான். என்னத்த சொன்னா? அவன் அவனோட பக்கத்தை தானே சொல்லியிருப்பான். அது அவன் செஞ்சது நியாயமா நீங்களே கேளுங்களேன். ஈஸ்வரி, அவன் மெல்ல சொல்லலாம்னு நினச்சிருப்பான் போல இருக்கு. அவன் சுவாவமே அப்படி தானே. இப்போ ஒன்றும் அவன் தப்பு பண்ணலையே, நல்ல விஷயம் தானே பண்ண போறேன்னு இருக்கான். ஐயோ, அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க சும்மா இருங்க. சும்மா அவன் பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்னங்க, இந்தாங்க. அத்தை, ஜெனி எங்க போற? வா காஃபி சாப்பிடலாம். இல்ல ஆண்டி, நான் குளிச்சுட்டு வந்து குடிக்கிறேன். சரியா? ஏய் சரியா, என் கூட பேச மாட்டியா? ஏய் சரியா? என் மேல கோவம் குறைஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன். நீ இன்னும் அப்படியே கோவத்தோட தான் இருக்க. ஏன் அப்பாவுக்கும் பாட்டிக்கும் கோவம் படிச்சா என்ன? பார்த்தல கீழே, அப்பா என் கூட பேசவே இல்ல, அம்மாவும் பேசல. என்ன நடந்தாலும் அம்மா இது வரைக்கும் என்கிட்ட கோச்சுக்கிட்டதே இல்ல தெரியுமா? இப்ப பாரு, அம்மாவும் பேசல, பாட்டியும் பேசல. நான் மட்டும் உன் கூட பேசணுமா என்ன? அதுக்கு நான் காரணம் இல்லையே சரியா? இன்னும் நீ பண்ண தப்பு உனக்கு புரியல? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏய், நீதான் எல்லா தப்பும் பண்ண. அங்க வச்சு சொன்னதெல்லாம் உனக்கு புரியலையா? திரும்பவும் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி கேக்குற. என்ன ஜெனி, விளையாடுறியா? அப்படி இல்ல சரியா, நீதான் என்ன புரிஞ்சுக்காம இருக்க. எனக்கு வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம நீ வீடு வாங்குறது பிடிக்கல. வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம்னு சொன்னல, இப்ப வாங்கவே முடியல. சந்தோஷமா? எவ்வளவு நல்ல ரேட்டு தெரியுமா? அன்னைக்கு யார்கிட்டயும் பேசாம உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அட்வான்ஸ் கொடுக்கற விஷயத்த மட்டும் நீ பேசியிருந்தேன்னு வையேன், இந்நேரம் வீடு புக் பண்ணிருக்கலாம். அது தப்பில்லையா சரியா? ஏய், எனக்கு எது தப்பு எது சரின்னு நீ சொல்லி தரியா? ஏன் உனக்கு தான் எல்லாம் தெரியுமா என்ன? எனக்கு தெரியாதா? உங்க அப்பா மட்டும் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிருந்தாருனா இன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பேன் தெரியுமா? இன்னைக்கு என்ன, அங்கேயே நான் சொல்லிருப்பேன். நான் கோச்சிக்கிட்டு கிளம்ப வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. ஆனா அவசரப்பட்டு நீதான் எல்லார்கிட்டயும் சொல்லி நாசம் பண்ணி வச்சிருக்க. சத்தியமா சொல்றேன் சரியா, நான் வேணும்னு எதுவுமே பண்ணவே இல்ல. ப்ளீஸ் ஜெனி, சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. உன் கதையெல்லாம் கேட்க நான் வரல. உனக்கு நான் வாங்குறது பிடிக்கல, நீ சொன்னதை நான் கேட்கல.
அதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு நீ இப்படிலாம் பிளான் பண்ணிட்ட அதானே? ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? பிளான் பண்ணி உனக்காக நான் என்ன பண்ண போறேன்? ப்ளீஸ் ஜெனி, நீ இங்க வர வரைக்கும் எனக்கு அவ்வளோ அமைதியா இருந்துச்சு. நீ வந்த பிறகு எனக்கு அந்த அமைதியும் போயிடுச்சு. சரியா, ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. விடு. சத்தியமா சொல்றேன் ஜெனி, உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி எப்படியோ இருக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா அப்படி எப்படியுமே இல்ல. நீ எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவா இல்ல. உனக்கு என்னை விட இந்த வீடு முக்கியம்னா எங்க அப்பா அம்மா கிட்ட என்ன தத்து எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டுட்டு வர வேண்டியதானே? என்னையே கல்யாணம் பண்ண யோசிச்சு பாரு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எனக்கு கொஞ்சமாவது நீ சப்போர்ட் பண்ணிருக்கியா? எனக்கும் எங்க வீட்டாளுங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு ஒரே காரணம் நீதான். ஓகே சரியா, என்னால உனக்கு என்ன வருத்தம் வந்துச்சு? நான் வேற என்ன பண்ண? உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து எதுவுமே நல்லா இல்ல ஜெனி. அப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இப்ப வரைக்கும். நீ மட்டும் ஒழுங்கா நான் சொன்னதை கேட்டிருந்தா எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வீடும் கிடைச்சிருக்கும். இப்ப அந்த வீடும் இல்ல, யாரும் என் கூட சந்தோஷமா பேசவும் இல்ல. இதெல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு ஜெனி. ஏய், என் மேல எங்க அப்பாவுக்கு எவ்வளவு அன்பு இருந்துச்சு தெரியுமா? எவ்வளவு மரியாதை இருந்துச்சு தெரியுமா? எல்லாமே போச்சு. எல்லாத்தையும் பண்ணிட்டு ரொம்ப அப்பாவி மாதிரிலாம் மூஞ்சிய வச்சுக்காத. பார்க்கவே செம்ம எரிச்சலா இருக்கு. திரும்பவும் சொல்ற ஜெனி, நீ வர வரைக்கும் இங்க சூப்பரா இருந்துச்சு. நீ வந்த பிறகு எனக்கு செம்ம எரிச்சலா இருக்கு ஜெனி. சரியா, நான் ப்ளீஸ் சொல்றது ஜெனி, நீ என்கிட்ட எதுவும் பேச வராத. அப்புறம் கடுப்புல ஏதாவது சொல்லிட போற. நீ அழுதுகிட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. சரியா சரியா. இல்லடி, என்னாலாம் வர முடியாது. நானே காலையில தாண்டி ஊருக்கு வந்தேன். அதுவும் இல்லாம வீட்ல வேற எல்லாரும் இருக்காங்க. கண்டிப்பா என் வீட்ல விடுறதுக்கு சான்ஸே இல்ல. நீங்க போயிட்டு வாங்க, இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். லட்டு, ம், உனக்கு எப்ப ஸ்கூலுக்கு போகணும்? நாளைக்கு மறுநாள்னே. ஓ சரி சரி. நீ ஏன் கேக்குற? ஐய், உன்னை ட்ராப் பண்றதே நான் தானே, அதுக்கு தான் நான் கேட்டேன். ஓகே ஓகே. செல்வி ஆண்டி, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன இனியா பாப்பா? அப்படியே உங்கள மாதிரியே ஒருத்தவங்கள நாங்க மதுரையில பார்த்தோம் தெரியுமா? என்ன இனியா உளற? அட ஆமாக்கா, ஒரே ஆச்சரியம் எங்களுக்கெல்லாம். அப்படியே உங்கள மாதிரியே இருந்தாங்க. பார்க்கிறதுக்கு மட்டும் இல்ல, பேச்சும் அப்படியே உங்கள மாதிரி தான்க்கா. நான் கூட உங்க அக்காவோ இல்ல தங்கச்சியோன்னு நினைச்சிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். அது எப்படி தம்பி என்னைய மாதிரியே இன்னொருத்தவங்க இருக்க முடியும்? விளையாடாதீங்க தம்பி. ஆட, நீங்க பாருங்க, நான் காமிக்கிறேன். பாருங்க பாருங்க. பாரு. அடியாத்தி, இது என்ன அதிசயமா இருக்கு? அப்படியே என்னைய மாதிரியே இருக்காங்க. அக்கா, அச்சசல் அப்படியே உங்கள மாதிரியே இருக்காங்க, பாத்தீங்கல்ல? என்ன ஒரு ஆச்சரியம்! கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் என்னைய மாதிரியே இருக்கு தம்பி. செல்வி, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரியா? என்னடா அப்படி பாத்துட்டு இருக்கா? மா, செல்வி ஆண்டி கஸ்தூரி ஆண்டி பார்த்து ஷாக்ல இருக்காங்க. ஆமா செல்வி, உன்கிட்ட போன்லயே சொல்லணும்னு நினைச்சேன். அங்க நடந்த கலாட்டாவில உன்கிட்ட சொல்லவே முடியல. அப்படியே உன்ன மாதிரியே இருக்காங்க. போன தடவை குன்னக்குடியில தனத்தை பார்த்தேன்ல, அவளோட அண்ணிதான் அவங்க. செல்வி, கேக்குதா நான் பேசுறது? இருக்கா? அந்த கூத்ததாக்கா பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் நடக்குமா?
அப்படியே என்னைய மாதிரியே இருக்காளே இந்த பாவி மக. இதே மாதிரி தான் அவங்க பேசவும் செய்றாங்க. ஆ. அக்கா, அந்த பொம்பளை ஒரு தடவை இங்க வர சொல்லுக்கா. அக்கா அதெல்லாம் நாங்க ஏற்கனவே கூப்பிட்டுட்டோம், அவங்க வருவாங்க. ஆனா என்ன இருந்தாலும் மூஞ்சி கொஞ்சம் முத்துன மாதிரி இருக்கு. என்னை விட மூத்தவளா இருப்பா போல. ஏக்கா? சரி சரி, எப்படி இருந்தா என்ன? பாவி மக நல்ல சேலை கட்டி எம்புட்டு நகை போட்டு எப்படி இருக்கா பாத்தியா? அந்த ஆண்டவே அவளை மட்டும் அப்படி வச்சுட்டு என்னை இப்படி படைச்சு வச்சுட்டியா? என்னத்த சொல்ல? போன் அடிக்குது, போதும். ஹலோ அக்கா, எதுக்கு உங்க அப்பாட்ட கேட்டு பாருங்க. அவருக்கு அண்ணன் யாராவது இருந்து அவரு பொண்ணா இருக்க போறாங்க. ஆட நீங்க வேற தம்பி, அவர் பரம்பரையே மெட்ராஸ். ஆனா இவங்க குன்னக்குடி இல்ல. அக்கா எதுக்கும் கேட்டு பாருங்கக்கா. என்னத்த கேக்குறது, அவர் மேல போய் பல வருஷம் ஆயிருச்சு. அவர்கிட்ட கேட்கணும்னா நான் மேலதான் தம்பி போகணும். அப்படியா? அம்மா செம ஷாக் ஆயிட்டாங்க செல்வி அக்கா. இருக்காத பின்ன. பரவாயில்லையே செல்வி, கிச்சன் எல்லாம் ரொம்ப நீட்டா வச்சிருக்க. என்னக்கா, இத்தனை வருஷமா இங்க வேலை செய்யறேன், எனக்கு தெரியாதா கிச்சனை எப்படி வச்சுக்கணும்னு? நீ இருந்ததுனால கவலை இல்லாம நான் அங்க ஒரு வாரம் இருந்துட்டேன். நீயும் இல்லைன்னு வைய, வீடுதான் ஃபுல்லா மண்டையில இருந்திருக்கும். நீ கவலை இல்லாம இருந்த, எனக்கு தான் நீ எப்ப வருவேன்னு ஆயிப்போச்சுக்கா. நல்லாவே இல்ல நீ இல்லாம. அது சரி. செழியும் சாப்பிட்டானா? அக்கா இப்பதானே சமையலே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு கதை இல்லடி, அவன் தான் அங்கிருந்து கிளம்பி இங்க வந்துட்டானே. இங்க நல்லா சாப்பிட்டானா? அதெல்லாம் நல்லாதாக்கா சாப்பிட்டாரு. உங்க மாமனார் இங்க தானே இருந்தாரு, அதெல்லாம் சாப்பிட வச்சாரு. மாமா செழியும் கூட நல்லா தானே பேசினாரு. அதெல்லாம் நல்லாதான்க்கா பேசினாரு. ஏக்கா என்னக்கா பிரச்சனை அங்க? அது ஒரு பெரிய பிரச்சனை செல்வி. கோபி சார் கூட பேசவே மாட்டேங்கிறாரு. கோபி சாருக்கு செழியன் தம்பினா எவ்வளவு செல்லம், ஆனா கோபி சார் கூட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. அவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கா அங்க? நான் டிஃபன் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கிளம்பி போன அப்புறம் இந்த கதைய சொன்னா போதுமா, இல்ல இப்போ உடனே சொல்லணுமா? உடனே சொன்னா நல்லா தான் இருக்கும். நேரம் இல்லைன்னா அப்புறம் சொல்லு. நீ இருக்க பாரு. ஏக்கா தம்பி தனியா வீடு வாங்க போச்சாமே, அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. அதுக்காக செழியன் தம்பி கோவிச்சிட்டு இங்க வந்துருச்சு. செழியன் வீடு வாங்கினா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இல்லாம இருப்போமா செல்வி? அத சொல்லிட்டு செய்யலங்கிறது தான் எல்லாருக்கும் வருத்தம். அதுவும் சரிதான்க்கா, அதத்தான் ஐயாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு சொன்னாரு. அக்கா செழியன் தம்பிக்கு அதெல்லாம் புரியவே இல்லக்கா. அக்கா இன்னொன்னு, அவங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த பிரச்சனைய பேசி எல்லாரும் செழியன் தம்பிய கேட்டாங்களாம்ல, அதான் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் தப்பு தானக்கா, நம்ம குடும்ப விஷயம் நம்மளுக்குள்ள தானே இருக்கணும். இல்ல செல்வி, அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்கல. செழியன் தான் தேவையே இல்லாம ஜெனி மேல கோச்சுக்கிட்டான். கையெல்லாம் நீட்டி இருக்கான் தெரியுமா? தம்பி அடிச்சிருச்சாக்கா? கை ஓங்கியிருக்கான். தனம் பார்த்துட்டு கோச்சுக்கிட்டா. உடனே கிளம்பி இங்க வந்துட்டான். இதுல நான் செழியன் பக்கம் சப்போர்ட் பண்ணவே முடியாது. செழியன் தான் தேவையே இல்லாம கோவப்பட்டு வந்துட்டான். சரி சரி, இந்த தம்பி மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. எழில் தம்பிய பாருக்கா, அது வாட்டுக்கு எல்லாரோடையும் ஜாலியா பேசிக்கிட்டு எம்பிடி சந்தோஷமா இருக்கு. செழியன் தம்பி மட்டும் ஏக்கா யாரோடையும் பேசாம இருக்கமா இப்படி இருக்கு? அவன் அப்படின்னா இவன் இப்படி.
என்னத்த சொல்றது? ம், அது இல்லக்கா, செலியன் தம்பி கோபி சார் மாதிரி, எழில் தம்பி அப்படியே ஒன்னே மாதிரிக்கா. வாசனி, நீ இல்லாம செல்வி அக்காவுக்கு பொழுதே போகல. நீ எப்ப வருவேன்னு இருந்துச்சு. ம். ஏய், இப்பதானே நீ இந்த வார்த்தையை என்கிட்டயும் சொன்ன. ஜெனி, இவ பேச்ச நம்பாத, ரொம்ப பொய் சொல்றா. எல்லார்கிட்டயும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. ம். ஏன் சனி, மூஞ்சியை ஏன் உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க?